நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். ஆனந்த், என்ன இந்த நேரத்துல பாட்டு? அது ஒன்றும் இல்லை மீனாட்சி. நிலா காயுது, நேரம் நல்ல நேரமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனந்த், என்ன நேயர் விருப்பமா? அது ஒன்றும் இல்லை மீனாட்சி. யூடியூப்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா அப்போ யதார்த்தமாக வந்துருச்சு. நல்லாவும் இருந்துச்சா, அதான் சிச்சுவேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே அப்படின்னு போட்டேன், அவ்வளோதான். அது ஏன் ஒரு மாதிரி பாட்டா இருக்கு? அது ராத்திரி நேரம்ல, அப்படிதான் இருக்கும். பகல் நேரம்னா வேற மாதிரி இருந்திருக்கும் பாட்டு. ஓ சரி சரி, எனக்கு எந்த பாட்டும் வேணாம். ஆனந்த், எனக்கு தூக்கம் வருது. மீனாட்சி, என்ன மீனாட்சி தூக்கம் வருதுன்னு சொல்ற? நம்ம எங்க வந்திருக்கோம்னு தெரியும்ல? எங்க? ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா. அதுவும் நீதானே என்னைய ரெசார்ட்டுக்கு வரணும்னு கூட்டிட்டு வந்த? ஆமா, நான் தான் ரெசார்ட் வரணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னன்னு சொல்றிய? ரெசார்ட்டுக்கு வருதுனாலே ஜாலியா, அதுவும் நீ சொன்னியே பழைய மாதிரியே கூட லவ்வபிளா இருப்பேன்னு. ஆனந்த், லவ்வபிளா இருப்பனா பழைய மாதிரி லவ்வர்ஸா நல்லபடியா இருப்போம்னு சொன்னேன். அந்த அளவுதான். ஓஹோ, கொஞ்சம் பாட்டு ஆஃப் பண்றீங்களா? எனக்கு தலை வலிக்குது, தூங்கணும். சரி சரி, ஓகே off ஓகே, பண்ணுங்க. நீ படு படு. பாத்து மெதுவா. பரவாயில்ல பரவாயில்ல, ஏன் விழுந்துற போற? இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து படு. எனக்கு தெரியும். நீ கிட்ட வரலனா என்ன, நான் வரேன். ஆனந்த், என்னது இது? மீனாட்சி, கையே தெரியாம பட்டுருச்சு. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்னதான் உனக்கு மீனாட்சியை பிடிக்கனாலும் அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? தெரியாம பண்ணிட்டா மீனாட்சி, இனிமே இப்படி பண்ணக்கூடாது, ஓகே? என்ன கை பேசுதா? ஆமா மீனாட்சி. தூங்குங்க. தூங்குறேன் தூங்குறேன். ஆனந்த், என்ன நீ எத்தனை தடவை சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிற முதல்ல கை மீனாட்சி. இப்ப காலா? என்ன பண்றது மீனாட்சி, நீ பக்கத்துல இருக்கும்போது கை பேசுது, கால் பேசுது, என்னென்னமோ பேசுது. பேசாம தூங்குங்க, தூக்கம் வருது, தலை வலிக்குது. தூங்கு. ஆனா ஒண்ணு மீனாட்சி, இதெல்லாம் அநியாயம். என்னது சிரிப்பு சத்தம் கேக்குது? என்ன இவங்க கண்ட நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க? யாரே 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 யார் வேலை இது, தூங்குறப்ப இப்படி டிஸ்டர்ப் பண்றது? ரிசப்ஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். யாரு? ஏய், யாரு? இந்த ரூம்ல என்ன சத்தம்? ஹலோ, யாரு அழுவுறீங்க? அழுவாதீங்க, டோர் ஓபன் பண்ணுங்க. ஹெல்ப் வேணுமா?
என்ன அழுகிய டிஃப்ரெண்டா இருக்கு. மேடம் 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 என்ன சார்? மேடம் ரூம் நம்பர் 503ல யாரோ லேடிஸ் கதற மாதிரி அழுகுற மாதிரி சவுண்ட் எல்லாம் வருது மேடம். என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் இருக்காது சார், நீங்க போய் படுங்க. ஏங்க இல்லங்க, நான் கேட்டேன், நீங்க வந்து பாருங்க. சார் ரூம்குள்ள யார் சார் வர போறாங்க? போங்க சார். மேடம் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அலட்சியமா எடுத்துக்கிறீங்க. என் ரூம் காலிங் பெல்ல யாரோ அடிக்கடி அடிச்சுட்டு போயிடுறாங்க. கதவு திறந்து பார்த்தா யாருமே இல்ல. இப்போ 503ல அழுக சத்தமா வருது. தயவு செஞ்சு கொஞ்சம் என்னன்னு பாருங்க, தூங்க முடியல. காலிங் பெல்ல லூஸ் கனெக்ஷனா இருக்கும், சரி பண்ணிடலாம் சார். ரூம் நம்பர் 503ல தானே, அழுகிற சத்தம் தானே, நான் என்னன்னு பாக்குறேன், நீங்க போங்க. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. உத்தமன், அங்க என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க போய் பாப்போம். வாங்க. மேடம், அந்த ரூம் நம்பர்ல இப்ப என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம். இல்ல மேடம், இப்ப அந்த ரூம் நம்பர்ல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாரு. நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டீங்க. பாதுகாப்பு பிரச்சனையில எல்லாருக்குமே பங்கு உண்டு. நாங்களும் இங்கதான் தங்கி இருக்கோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஆமா கல்பே, சொல்லு, எதையும் மறைக்காம சொல்லு. சொல்லுமா, என்னதான் பிரச்சனை? நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இங்க ரூம் புடிச்சு கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நானும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன்ல. சொல்லுமா, என்ன பிரச்சனை? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க, வாங்க போலாம். இருங்க வரேன். வழக்கமா பேய்ங்கெல்லாம் பாலடைச்ச பங்களா இந்த மாதிரி இடத்துல தானே இருக்கும். இந்த மாதிரி அழகான ரிசார்ட்ல கூடவா இருக்கும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல அதெல்லாம் இல்லாம இருக்குமா என்ன? என்னது பேய் இருக்கும் சாதாரணமா சொல்றீங்க? என்ன பயந்துட்டீங்களா? இல்ல, எனக்கு என்ன பயம். எங்க பாட்டி சின்ன வயசுல அந்த காலத்துல சாயங்காலம் 6 மணி ஆனா பேய்க்கே பேன் பாப்பாங்களாம். அவங்க பேர் நானு. பயப்படுவோமா? வாங்க போய் பாப்போம். வாங்க வாங்க. என்ன அந்த அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி யாரோ சத்தம் போடுற மாதிரியும் பொண்ணு உள்ள இருந்து அழுகுற மாதிரியும் சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி ஒண்ணு கேட்கலையே. ஆமால. ஆமா மேடம், அமைதியா தான் இருக்கு. எதுக்கு கதவு திறந்து பாரு. ஏதோ பேய் படத்துல இருக்க ரூமுக்குள்ள வர மாதிரியா இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க, சேர் தானா ஆடுது. என்னவோ தெரியல, வந்திருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு கற்பனையில தான் இருக்கிறீங்க. அவர் என்னமோ அழுக சத்தம் கேக்குதுங்கறாரு, நீங்க என்னமோ சேர் ஆடுதுங்கறீங்க. என்னையம்மா பாக்குற? நான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. பேய்க்கே பேன் பாக்குற பரம்பரையில இருந்து வந்தவன் நானு, தெரியுதா? நமக்கு அதெல்லாம் பயம்லாம் கிடையாது. கல்பு 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 போன் மேல வருது, போன் மேல வருது. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. போன் போன் போன். போனுக்கு என்ன? ஐயா அங்க பாரு, போன் தானா மேல வருது, தானா மேல வருது. இப்படி நில்லுங்க. தானா எங்க மேல வருது, நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. போன் பறந்ததே. இல்ல இல்ல, நான் பார்த்தேன். போன் தானா பறந்தது, மேல பறந்தது. நான் சேர் மூவ் ஆனத பார்த்தேன், அதுவும் உண்மைதான். இங்க பாருங்க, இது எல்லாமே உண்மைதான். அர்ஜுன் சாரும் போய் சொல்லிருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணு அழற சத்தம் கேட்டது, கத்துனது எல்லாமே உண்மையாதான் இருக்கும். நாங்க 3 பேரும் ஒரு மேட்டரை சொல்றோம், கண்ணால பார்த்ததான் சொல்றோம். இங்க ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி நிச்சயமா இருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுது. ப்ளீஸ் உண்மையை சொல்லிடுங்க. இத பத்தி எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு ஆசையில நாங்க இங்க வந்துட்டோம், ஜாக்கிரதையா இருப்போம்ல நாங்க. ஆமா கல்பு, என்ன நம்பி இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நான் பதில் சொன்னோம், அவங்களெல்லாம் நான் காப்பாத்தணும். அதனால உண்மையை சொல்லு கல்பு. ஆமா கல்பனா மேடம், உண்மையை சொல்லிடுங்க திரும்பி ப்ளீஸ். பார்த்தா என்ன அர்த்தம் கல்பு? சொல்றேன். இந்த ரூம் இந்த ரெசார்ட்டோட ஓனர் அம்மா ரூம். அவங்க பேரு காஞ்சனா. சில வருஷத்துக்கு முன்னால பங்காளிங்களுக்குள்ள சொத்து தகராறுல இந்த ரூம்ல வச்சுதான் பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்ப அந்த அம்மாவை இந்த ரூம்ல வச்சுதான்
கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ஓனர் அம்மா இந்த ரூம்ல தான் ஆவியா அலையறதா எல்லாரும் சொல்றாங்க. அப்போ அது காஞ்சனா ஆவி இங்கதான் இங்க இருக்குல்ல? அதான் ரூமே ஒரு மாதிரி இருக்கா? இந்த ரூம்ல தங்கின 2 ஆம்பளைங்களையும் அவங்க கூட இருந்த பொம்பளைங்களையும் இந்த ஓனர் அம்மாவோட ஆவி கொன்னுட்டதா சொல்றாங்க. அதுல இருந்து இந்த ரூமை நாங்க பூட்டியே தான் வச்சிருக்கோம். வேற யாருக்குமே நாங்க தர்றதில்ல. என்னது இதெல்லாம்? தங்க காசா கிடக்குது. ஐயோ தொடாதீங்க மேடம், அதெல்லாம் தொடாதீங்க. இதெல்லாம் சபிக்கப்பட்ட காயின்ஸ். அவங்கள சொத்துக்காக கொலை பண்ணதுனால கோபம் தீராத இந்த ஓனர் அம்மா இந்த மாதிரி தங்க காயின்ஸ்க்குலாம் சாபம் கொடுத்து இங்க போட்டிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, இந்த ரிசார்ட் முழுக்க தங்க காசு கிடக்கும். யாராவது எடுத்தா அவ்வளவுதான். காசு எடுத்தா காஞ்சனா போய் கப்பு அடைஞ்சிருமா? இல்ல, உயிரையே எடுத்துடும். என்னது இது? தங்க காசு எடுத்தா உயிர் எடுக்கிற ஆவியா இருக்குது. நீங்க தான் பேய்க்கே பேன் பார்த்த பரம்பரையாச்சே, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கெல்லாம் பயம்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன ஒண்ணு, காஞ்சனாவிக்கு சுத்துதுன்னு சொன்ன இல்லையா? எனக்கு காஞ்சனாவுக்கு பழக்கம் வர இல்லையா? அததான் கொஞ்சம் பயமா இருக்குது. மேடம் வாங்க மேடம், போயிருவோம். அட வாங்க மேடம், சீக்கிரம் உயிர் போயிரட்டா. வாங்க மேடம். மேடம், நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். ஓகே. என்ன மீனாட்சி, காலையில பக்தி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா ஆனந்த். உனக்கு என்ன ராசாத்தி, நினைச்சத சாதிச்சிட்ட. என்ன நினைச்சுதான் பரிதாபப்படுறதுக்கு யாருமே இல்லை. இப்ப என்ன நான் நினைச்சதை சாதிச்சிட்ட ஆனந்த்? அது இப்போ டிவி பார்க்குறல்ல, அதை சொன்ன, வேற எதுவும் இல்லை. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஆனந்த், குளிக்க போறதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய பெருமூச்சு? ஒன்றும் இல்லை, ரெசார்ட்ல தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு வருதுன்னு சொன்னாங்க, அதான். நீ கண்டினியூ பண்ண. பரவாயில்லையே, நல்லா சமாளிக்க கத்துக்கிட்டாரு. பொண்டாட்டி உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்த ரெசார்ட்டுக்கு எதுக்கு வந்தோன்னே தெரியல. என்ன தண்ணி ஆட்டோமேட்டிக்கா விழுது? என்னது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது? என்ன நிக்க மாட்டேங்குது? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. ஆனந்த், என்னாச்சு ஆனந்த்? இந்த ஷவரை நான் ஓபனே பண்ணல, ஆனா தண்ணி பாட்டுக்கு விழ ஆரம்பிச்சிருச்சு. இது லாக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதை க்ளோஸே பண்ண முடியல. இங்க பாரு, நிக்கவே மாட்டேங்குது. ஆனந்த், ஸ்டக் ஆயிருக்கும், ஆஃப் பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணிட்டேன் மீனாட்சி, தண்ணி நிக்கவே மாட்டேங்குது. இருங்க. ஷோ, ஆனந்த், Dress எல்லாம் நனைஞ்சிரும் போல. நனைஞ்சா நனையட்டும் மீனாட்சி. இந்த பாத்ரூம்ல இந்த மாதிரி ஷவர் சவுண்ட்ல இந்த ட்ரெஸ்ல உன்னை இப்படி பார்க்கும்போது செம்ம அழகா இருக்க தெரியுமா? ஆனந்த், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா உங்களுக்கு இங்க ரொமான்ஸ் கேக்குதா? ஏய், அப்புறம் பாத்ரூம்குள்ள வந்துட்டு புருஷனுக்கு பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணாம வேற யார் வந்து பண்ணுவா? இங்க பாருங்க ஆனந்த், வர வர உங்களுக்கு ரொமான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். பாய்.
மீனாட்சி 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 என்ன இது அதுவும் நின்றுச்சு. ஐயோ இது எப்படி நின்றுச்சுன்னே தெரியலையே. ஒரே மர்மமா இருக்கு. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புவோம். இப்போ ஒரு பிட்ட போட்டு பார்க்க வேண்டியதான். மீனாட்சி என்ன ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? ரிசார்ட்டுக்கு வந்து என்ன விளையாடுவாங்க? கட்டி பிடிச்சி தான் விளையாடுவாங்க. ஆனந்த் கையெடுங்க. நம்ம சத்தியத்தை மறந்துட்டீங்களா? சத்தியம்? என்ன சத்தியம்? ஆனந்த் வீட்ல வச்சு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? அது வீடு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? வீட்டுக்கு வெளியே ரெசார்ட்ல இருக்கோம். சோ அந்த சத்தியம்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அதனால நாம 2 பேர் முதல்ல கையெடுங்க. சத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. யாரு யாரு? ஏய் 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 யார் நீ? எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? யாரா? யார் உன்னை விரட்டிக்கிட்டு இவ்ளோ தூரம் துரத்திட்டு வருவா? நான் தான் வசுந்தரா. என்னது வசுவா? நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்தேன். நான் எதுக்கு வந்தனா? நான் அர்ஜுனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் அழைச்சிட்டு வந்தேன். ஹேய், என்ன இதெல்லாம் நம்ப சொல்றியா? சும்மா ரீல் விடாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ அர்ஜுன் சாரோட குறுக்கு வழியில ஒன்னா சேர்றதுக்காக தான் வந்திருக்க.